நற்செய்தி வாசகம். இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டுமென்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காணமாட்டீர்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி சிந்தனை. எருசலேம் இயேசுவை அடையாளம் காணவில்லை. ஆயினும் அவர் தொடர்ந்து அன்பு காட்டவும் குணமாக்கவும் நற்செயல்கள் புரியவும் தேர்ந்தெடுத்தார். அவர் நிராகரிப்பையும் துன்பத்தையும் சந்திப்பார் என்று தெரிந்தும் தம்முடைய பணியில் உண்மையுள்ளவராக நிலைத்தார். அவரை பின்தொடரும் நாமும் அதையே செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். பயம், விமர்சனம் அல்லது நிராகரிப்பு ஆகியவை சரியாரதை செய்வதிலிருந்து நம்மை தடுத்துவிடக்கூடாது. நம் குடும்பங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் சமூகங்களிலும் நாம் ஒளியாக அனுப்பப்பட்டுள்ளோம். இயேசுவைப் போலவே கடினமாக இருக்கும்போதும் தைரியம், அன்பு மற்றும் விசுவாசத்துடன் நன்மைகளை தொடர்ந்து செய்வோம். அவரைப் போல அன்பு செலுத்தும் மக்கள் உலகிற்குத் தேவை. செயல்பாடு. இன்று ஒதுக்கி வைக்கப்பட்டதாக, காயப்பட்டதாக அல்லது சோர்ந்து விட்டதாக உணரும் ஒருவரை சென்று சந்தியுங்கள். அவர்களுக்கு தயவான வார்த்தையை, உதவும் கையை நீட்டுங்கள் அல்லது அன்புடன் செவிகொடுங்கள்.